வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்டில் நான் ஒரு ஸ்லீவ் டிசைன் போட்டிருக்கேன். அது எப்படி போட்டேன் என்னன்றது தான் நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம எப்பயும் கிளாத்தில் போடுற 4 ஸ்டிச்சஸ் ஜரி, அதுக்கப்புறம் ஒரு லைன் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு, அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்குறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் செயின் ஸ்டோன் கிடையாது, நம்ம இந்த லேஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரன்னிங் ஸ்டோன் இது. அதுக்கப்புறம் ஒரு லைனு சுகர் பீடு, அதுக்கப்புறம் இங்கே எல்லாம் டிசைன்ஸ் வரும், நான் போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸு. இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 800லேருந்து 1000 வரைய வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். இது எப்படி நெட்டு ஹேண்டில் பண்ணுறது என்னன்றதை நான் இடையில போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸையும் அந்த இதையும் பாருங்கள். அதுக்கு முன்னால் அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் நம்ம நார்மலாக கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நெட்லையும். நெட்டில் ஸ்டிச் பண்ணுறது ஆரி போடுறது கஷ்டம் கிடையாது. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் நம்ம நார்மல் கிளாத்தில் எப்படி ஆரி போடுவோமோ அதே மாதிரி தான். என்ன கூட கொஞ்சம் நம்ம கவனமாக போடணும். மித்தபடி இதில் நெட்டில் ஆரி போடுறது கஷ்டமாலாம் இருக்காது. அது மாதிரி பயப்படவும் வேண்டாம். நெட்டில் போடுறோமே ஏதோ டேமேஜ் ஆயிருமோ அந்த மாதிரியெல்லாம் பயப்படவும் வேண்டாம். நம்ம நார்மல் கிளாத்தில் ஆரி போடுறத விட நெட்டில் போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மித்தபடி நம்ம பயப்படுறதுக்கோ இல்லை போடுறதுக்கு தயக்கமாக வேண்டாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழகுறீங்க அப்படின்னா சும்மா நீங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக உங்கள் குர்த்தியில் இருக்கிறதோ இல்லை குட்டி பிள்ளைங்களோட ஃப்ராக்லாம் நெட் கிளாத்து இப்போ பத்தாத ஒரு ஃப்ராக்லாம் இருக்கும், அந்த மாதிரி நெட்டில் எடுத்து போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி உங்களுக்கு பயமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி அதில் சின்ன சின்ன டிசைன்ஸோ ஒரு பீட்ஸோ செயின்ஸோ அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் நெட்டு உங்களுக்கு எடுத்து போட்டு பாருங்கள், போட்டு பழகுங்க. மற்றபடி இதில் பயப்படுறதுக்கோ இல்லை போடுறது கஷ்டமாகலாம் ஒன்றும் இருக்காது. எல்லாமே ஈஸி தான். என்ன நம்ம கவனமாக பார்த்து பழகிறத வரைய எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அது மாதிரி தான் நெட் கிளாத்துமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டோன்ஸ் இது ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸ் தான். நான் அதையே சொன்ன மாதிரி நான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா முறை சொல்லியிருக்கேன், நிறையா வீடியோவில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டோன்ஸ் தான் நான் முடியாத பட்சத்துக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணாததுக்கு போவேன். எனக்கு முடிஞ்ச வரைய கிடைக்கிது அப்படின்னா நான் ஸ்டிச்சிங் ஸ்டோன்ஸுக்கு தான் போவேன். ஸ்டிச்சபிள் பண்ணாத ஸ்டோன்ஸ் உங்களுக்கு பார்க்குறக்கு வேணால் அழகாக இருக்கும், ஆனால் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது எடுத்துருச்சுன்னா நீங்கள் இவ்வளோ ப்ரைஸ் போட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண கொடுத்து வேஸ்ட்டாக போயிடும். நான் எல்லோரும் என்ன கம்மு யூஸ் பண்ணுவாங்க என்னன்றது தெரில. அப்படி ஃபேப்ரிக் கம்மு அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை தண்ணியில் முக்கி காய வச்சு எடுக்கிறப்ப ஒவ்வொன்றும் விழாது, ஒவ்வொரு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதை லைட்டாக ஊற வச்சோடனே அது வெள்ளை வெள்ளையாக மேலே ஊறி ஒரு மாதிரி ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் அந்த மிஸ்டேக் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த 6000 கம் தான் யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு முடிஞ்ச வரைய நான் ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைட்டாக ஒட்டிட்டு காஞ்சதுக்கப்புறமா தான் அதையுமே நான் ஸ்டிச் பண்ணுறேன். அது எதுக்காக ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அதாவது தைக்கிறப்ப வேறு நம்ம வச்ச பொசிஷனை விட வேறு இடம் நவுன்றக்கூடாது. நவுண்டுது அப்படின்னா அந்த சேஃப் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கம்மை நல்லா ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை சுற்றி நான் சுகர் பீட்ஸ் கொடுப்பேன். சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா
அந்த நம்மளுக்கு வந்து அது காஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அந்த அந்த நகன்றதுக்கான இதுவும் இருக்காது, மிஸ்டேக்ஸும் இருக்காது. இந்த மாதிரி நெட்டில் யூஸ் பண்ணுறத வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா பார்த்து பார்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலோ தெரிஞ்சுக்கிட்டாலோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே டேமேஜும் ஆகாது, மிஸ்டேக்ஸும் வந்து அதிகமாக வராது. நம்ம பண்ணுறதே யோசித்து பண்ணோம் அப்படின்னா பாதி மிஸ்டேக்ஸை வந்து நம்மளே தடுத்துடலாம். ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பழகுறதுக்கு வந்து எரிச்சலாகவும் ஆயிரும். அதே மாதிரி போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து போயிடும். அதனால் முடிஞ்ச வரைய கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பண்ணுறப்ப எந்த ஒரு இடையூறும் இல்லாத அளவுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கும் ஆசையாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டோன் தான் இருக்குது. இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ முன்னாடி வந்து நம்ம போட்ட ஜரி வந்து அங்கங்கே தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி எடுக்கணும்னு. இந்த இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி அங்கங்கே தெரிகிறத வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாகவோ ஃபினிஷிங்காகவோ இருக்காது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஜரி கோடாக தெரியுதுல்ல, அதை வந்து நம்ம வந்து பார்த்து மெதுவாக வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீட்டாகவும் தெரியும். இந்த மாதிரி எந்த புட்டாஸ் மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் டிசைன் போட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே விடுற பட்சத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாகவே இருக்காது. அதனால் அதை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து நான் வந்து 500 போட்டு கொடுத்துட்ருக்கேன். ஆரி ஒர்க் வந்து இப்போ என் கூட நிறைய பேர் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ரீப்ளை வந்து நான் கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டதை பின்னாடி திருப்பி அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறப்ப இந்த முன்னாடி வந்து நம்ம திருப்பி பார்க்குறப்ப அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அதே இது நீங்கள் பண்ணுறதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜரி வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள், ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நூலில் போடுவீங்க. அப்படி போடுறப்ப அதை வந்து லைட்டாக கம் போட்டு ஒட்டி விட்ருங்க. அப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து வராது, பார்க்குறதுக்கும் வந்து வெளியில் தெரியாது. நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா A1 ஜரி வச்சு தான் போடுவேன். அதனால் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், அது வந்து லைஃபும் கூட. அதனால் நான் வந்து அதை வச்சு தான் போடுவேன். எனக்கும் அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது போடுறதுக்கு. அதனால் நான் அப்படியே போட்டு பழகிட்டேன், அது மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் நூலில் போடுறவங்களா இருந்தால் அந்த நூலை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கம் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கட் பண்ணி இதை வந்து ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸை, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் வந்து நிறையா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே வந்து போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ திருப்பி பார்க்குறோம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த இது வந்து ஸ்லீவுக்கான பார்ட்ரு.
ஒரு மாதிரி லீஃப் மாதிரி 3 இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இது வந்து நான் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இதை வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளே பார்த்தோம். இது வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருந்தது. இது எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாலேயோ இல்லை கமெண்ட்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ லைக் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.